நம்மள நெறைய பேரு நமக்கு புடிச்ச விஷயத்துக்காக போராடுறத காட்டிலும், நமக்கு பிடிக்காத நம்மளோட ஓன் தாட்ஸ் கூட தான் டெய்லியும் போராடிட்டு இருக்கோம்ல. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓவர் திங்கிங், முழுசா எஃபர்ட் போட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு முன்னாடியே தோத்துருவோன்ற பயம், ஒரு மோசமான நம்ம உடம்புக்கோ, இல்ல நம்ம மனசுக்கோ வலிய குடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸால, இதுக்கப்புறம் பண்ண போற ஆர் நடக்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நெனச்சு, நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா, ஒருவேள அந்த விஷயமும் இந்த விஷயம் மாரியே நமக்கு வலிய குடுத்தா? எப்பயோ நமக்கு நடந்த கஷ்டமான விஷயத்தையே நினைச்சிட்டு பா கஷ்டம் இல்ல. ஆனா இல்ல, சைக்காலஜிக்கலா இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. நம்ம பிரெயின் வந்து நிம்மதியா இருக்கிற மூமெண்ட்டை ஞாபகத்துல வச்சுக்கிறத விட பெயினா இருக்கிற மூமெண்ட்டை தான் ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்குமா. சோ நம்ம கண்ட்ரோல் இல்லாம வர நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே காரணம் இல்லாம இல்ல. ஓகே, நம்ம பிரெயின் மறுபடியும் அந்த வலியை படக்கூடாதுன்றதால நம்மள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் மூலியமா ப்ரொடெக்ட் பண்ணுது. நெகட்டிவ் தாட்ஸ்னா வேணும்னே நெகட்டிவா யோசிச்சு தப்பு பண்ணுவாங்கல்ல, நம்ம அதை பத்தி பார்க்கல. ஒரு மொமெண்ட் நடக்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ்ல நெகட்டிவா தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கத்தியை வச்சு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது நம்ம கை கட்டே ஆகலனாலும் கட் ஆகுற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வரும்ல. அந்த பெயின் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. அந்த தாட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கத்தியை கொஞ்சம் உஷாரா ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம பிரெயின் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் நெகட்டிவ் தாட்ஸை ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஆனா இதுல டேஞ்சரஸான பார்ட் என்னன்னா, அந்த ப்ரொடெக்ஷன் என்ற ஜெயில நம்ம கைதி ஆயிடுறோம். அந்த ப்ரொடெக்ஷன் நம்மள புதுசா வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ அவாய்ட் பண்ண வைக்கும். அந்த ப்ரொடெக்ஷன் நம்மள யாரையும் நம்ப விடாம நம்மள தனிமைப்படுத்தும். புதுசா நம்மள முயற்சி பண்ண விடாது. ஓவர் த டைம் நம்ம ஐடென்டிட்டி மேலேயே நம்மளுக்கு அந்த சந்தேகத்தை வர வைக்கும். நம்மளால எல்லா நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் எல்லா நெகட்டிவ் தாட்ஸையும் ஜஸ்ட் கண்டுக்காம இருந்தாலே போதும்.